السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகள் பற்றிய எச்சரிக்கைகளை பார்த்து வருகிறோம். அதிலே பல்வேறுபட்ட தலைப்புகளிலே பல்வேறு செய்திகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நாம் தெரிந்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்றது ரிபா, வட்டியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பரவி காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நம்மை அறியாமலேயே வட்டி நம்மை சார்ந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வட்டியை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், இந்த விஷயத்திலே எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும், இதை ஒரு சாதாரணமாக கருதக்கூடாது என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன ஃபஇன் லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அளவிற்கு இந்த வட்டியை எதிர்க்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்பிக்கை கொண்டவர்கள் யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவிற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், உதறி விடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுடைய இறைவனோடும் அதேபோன்று உங்களுடைய தூதரோடும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், போர் பிரகடனம் செய்ய வேண்டியது இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலியுறுத்துகிறான். அப்போ அந்த எச்சரிக்கையை நாம் பார்க்க வேண்டும். அதாவது வட்டி இருந்த காலகட்டத்திலே அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அன்றைக்கு இருந்த அரபு மக்களுக்கு மத்தியிலும் இந்த வட்டி என்ற ஒன்று இருந்தது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முற்றிலுமாக ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய வட்டிகளை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அப்படியே விட்டு விடுங்கள். அப்படி விடவில்லை என்று சொன்னால் அல்லாஹுவோடும் அவருடைய தூதரோடும் போர் புரிய வேண்டியது வரும் என்று சொல்லி அல்லாஹும் தன்னுடைய தூதரும் என்ன செய்கிறாங்க, நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு இந்த வட்டி என்பது மிக கொடூரமான ஒன்றாக அல்லாஹுவால் பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த வட்டியின் மூலமாக எவ்வளவு குடும்பங்கள் சின்னாபின்னப்பட்டு கொண்டு இருக்கின்றன, வட்டியின் மூலமாக எவ்வளவு தொழில்கள் நாசமடைகின்றன. இந்த வட்டி என்பது இந்த உலகத்திலே மக்களுக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் நாம் என்னதான் பார்க்குறோம், எல்லாம் வட்டியை சார்ந்தே இருக்கிறது. பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களே இந்த வட்டி வியாபாரம் செய்வதும் வட்டி கொடுப்பதும் வட்டி வாங்குவதும் அதே போன்று வங்கிகளிலே இருந்து வரக்கூடிய வட்டிகளை அனுபவிப்பதும் இது போன்று இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். அப்போ இது முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதில் எந்த ஒன்று வட்டி மூலமாக எந்த பொருட்கள் நமக்கு வந்தாலும் சரி, என்ன லாபம் வந்தாலும் சரி, அது அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வட்டி விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ முஅக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் சாபமிடுகிறார்கள். யாருக்காக என்று சொன்னால், வட்டியை வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு கணக்கு எழுதுபவன், அதற்கு சாட்சி கூறுபவன், இவர்கள் எல்லோரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளணும். இப்போ வட்டி கொடுக்கறது மட்டும்தான், பெரும்பாலான மக்கள் என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம வட்டி கொடுக்கறது தான் ஹராமு,
அதே போல் வந்து வட்டிக்கு வாங்குறது ஹராமு. ஆனால் வட்டி கணக்கு என்ன செய்வாங்க, கணக்காளர்களாக வட்டி கணக்கு எழுதக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதே போன்று வட்டிக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்போ இது எல்லாமே என்னதான் ஒரே தரத்தில் வைத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்போ வட்டி கணக்கு எழுதக்கூடியவராக இருந்தாலும் அவருக்கும் என்னதான் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உணர்த்துறாங்க. அதே போல் ஒரு தான் வட்டி வாங்குறான், வட்டி கொடுக்குறான், ஆனால் இவர் சாட்சியாக இருக்கிறார். அவர் வட்டி வாங்கலை, கொடுக்கல, ஆனால் சாட்சியாக இருக்கிறார். இவரிடத்துல வந்து வட்டி வாங்கினாரு, இவருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சாட்சியாளராக இருந்தால் அவரும் வட்டி வாங்கிய நிலையில்தான் கருதப்படுவார் என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலே தொடர்புடையதாக இருந்தாலும் அது வட்டி வாங்குபவனுடைய அதே நிலையைத்தான் நமக்கு பிரதிபலிக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அப்போ பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, வட்டி கணக்கு எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம கணக்கு தானே எழுதுகிறோம் அப்படிங்கிற ரீதியில் இருக்கிறார்கள். ஆனால் அது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வட்டி கணக்கு எழுதுவதும் அல்லாஹுடைய சாபத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்ரிபா ஸலாஸத்துன் வ ஸபஊன பாவன், அதாவது வட்டிக்கு 73 வாயில்கள் இருக்கிறது. ஐஸருஹா மிஸ்லு ஐ யன்கஹி ரஜுலு உம்முஹு, அதாவது அதில் வந்து மிக குறைவான ஒன்று என்னவென்று சொன்னால், அதாவது வட்டியை அவன் எந்த வழியில், அதாவது இந்த 73 வகையில் எந்த வகையில் அவன் வந்து வட்டியை வாங்கினாலும் அவன் தன் தாயோடு நிக்காஹ் செய்து கொள்வதற்கு, அதாவது தாயோடு சேருவதற்கு என்ன தண்டனையோ அப்படிப்பட்ட ஒரு இழுநிலைக்கு அவன் கருதப்படுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு தாயோட புணர்ச்சி செய்வதற்கு அது சமம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லும்போது, வ இன்ன அர்பர் ரிபா இர்து ரஜுலுல் முஸ்லிம், மிக குறைவான ஒரு வட்டி என்னவென்று சொன்னால் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமினுடைய மானத்தை வாங்குவது என்று சொன்னார்கள். அப்போ இந்த ஒரு மானத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் அவரிடத்துல இருந்து வட்டி வாங்கக்கூடிய நிலையில் இருக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், பிற மக்களுடைய மானத்தை சர்வசாதாரணமாக என்ன செய்கிறாங்க, வெளிப்படையாக பேசக்கூடியதை பார்க்கிறோம். அது வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அதே போன்று சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மற்ற பிற மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு தன் மானம் இழக்கும்படியான விஷயத்தை என்ன செய்கிறோம், ஈஸியாக நாம் செய்கிறோம். அவ்வாறு ஒருவன் செய்வானேயானால் அவன் வட்டி வாங்கியதற்கு சமம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த எல்லா விதத்திலும் இந்த வட்டி என்பது பரவி கிடக்கிறது. அதை முற்றிலுமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், திர்ஹமுன் ரிபன் யஅகுலுஹு ரஜுலு வஹுவ யஅலமு அஷத்து மின் 36 ஜன்யத்தன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒருவன் அறிந்து கொண்டே வட்டியை சாப்பிடுவான் என்று சொன்னார். அதாவது வட்டி வந்து பாவம் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது, தெரிஞ்சுட்டு என்ன செய்கிறான், அந்த வட்டி தொழிலை செய்கிறான் என்று சொன்னால், அந்த வட்டியில் வரக்கூடிய வருமானத்தை உண்கிறான் என்று சொன்னால் அவன் 63 விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அதை விடக்கூடியது என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு இந்த வட்டியை என்ன செய்கிறாங்க, மிக கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாடுகிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் சாதாரணமாக பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் வட்டி பரவி கிடக்கிறது. வட்டியை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வட்டியே வருமானமாக வைத்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் சிந்தனை செய்ய வேண்டும். நீங்கள் என்னதான் இபாதத்துகள் செய்தாலும், என்னதான் தொழுகையிலே ஈடுபட்டாலும், என்னதான் நற்காரியங்கள் செய்தாலும், இதுபோன்று ஹராமாக்கப்பட்ட விஷயங்களிலே இருந்து வருமானம் வறுமையானால் அது உங்களுக்கு மறுமை நாளில்
மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தண்டனையை உங்களுக்கு வாங்கி தரும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்-ரிபா வ இன் கஸர ஃப இன்ன ஆகிபதஹு தஸீரு இலா கல்லின். வட்டியிலே உங்களுக்கு எவ்வளவுதான் வந்தாலும், எவ்வளவு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நீங்கள் ஆனாலும், அந்த வருமானம் என்பது உங்களுக்கு நஷ்டம் இழைக்கக்கூடிய ஒரு வருமானம் என்பதை எச்சரிக்கை செய்கிறார்கள். வட்டியில் வாங்கி நீங்கள் இருக்கும்போது, அதிகமாக வரும்போது நமக்கு என்ன தெரியும்? மிகப்பெரிய ஒரு வருமானம் வருகிறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் நமக்கு நிறைவடைகிறது என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி வருவது உங்களுக்கு ஒரு மாய பிம்பமை தவிர என்றைக்கும் உங்களுக்கு இந்த வட்டியில் வரக்கூடியதிலே பரக்கத் என்பது, அல்லாஹுடைய அபிவிருத்தி என்பது ஒருபோதும் இருக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தில் வட்டி எந்த விதத்திலே நாம் வந்தாலும் அதை முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடிய அந்த மனம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது எந்த வழியாக வந்தாலும் சரிதான், உங்களுடைய பேங்கில் உங்களுக்கு வர்றதா இருந்தாலும் சரிதான், அல்லது நீங்கள் பிற வியாபாரத்தில், அதாவது வட்டி வியாபாரம் செய்து அதன் மூலமாக வரக்கூடியதாக இருந்தாலும் சரிதான், அல்லது இன்ன பிற வேறு வழிகளிலே வட்டி உங்களை அடைகிறது என்று சொன்னால் அதை முற்றிலுமாக உதறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், முற்றிலுமாக அதை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வ இன் துபுதும் ஃபலக்கும் ரூஸ் அம்வாலிக்கும் லா தظلمون வலா துظلمون. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வட்டி வாங்குபவர்களை நோக்கி, யார் வட்டி வியாபாரம் செய்கிறார்களோ, யார் வட்டிக்கு தங்களுடைய பொருட்களை விட்டு அதிலிருந்து சம்பாதிக்கிறார்களோ, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையை கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி அவர்களுடைய செல்வங்களிலிருந்து மூலதனமாக உள்ளதை அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அதாவது என்ன மூலதனமோ அதை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். வட்டியாக அதிகமாக வாங்கக்கூடியதை அவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அதே போன்று எந்த ஒரு நிலை வந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொருளையோ அல்லது பிற மக்களுக்கோ அநியாயம் செய்யும்படியான எந்த மூலதனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்த மாட்டான். யாருக்கும் என்ன செய்யப்படக்கூடாது? அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அதனால் உங்களுக்கு உரியதை நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத வட்டியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாக உதறிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல் இன்றைக்கி நாம் தெரியாமல் என்ன செஞ்சிட்டோம்? இது வரைக்கும் நாம் தெரியாமல் வட்டியை உண்டு விட்டோம். வட்டியில் வரக்கூடிய வருமானத்தை நாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், வட்டி வருமானம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒருவர் செய்வாரேயானால் அவர் முந்தி வாங்கிய அந்த பாவம், வட்டியாக அவர் சம்பாதித்த அந்த விஷயங்களை எல்லாம், அவர் சம்பாதித்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அவர் முன்னால் செய்தவற்றை அல்லாஹ் முழுமையாக நீக்கி விடுவான். வட்டியை அவர் வாங்காமல் நிராகரித்து அவர் என்ன செய்கிறார்? தனக்கு உண்டான மூலதனத்தை மட்டும் அவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னார். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். எனவே வட்டியுடைய விஷயத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாக அதை என்ன செய்யக்கூடாது? கருதக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாவங்களில் ஒன்றாக இந்த வட்டியை சொல்லியிருக்கிறான். எப்படி இணை வைத்தல் ஒரு பாவமாக இருக்கிறதோ, மது அருந்துவது எப்படி ஒரு பெரும்பாவமாக இருக்கிறதோ, விபச்சாரம் செய்வது எப்படி ஒரு பெரும்பாவமாக இருக்கிறதோ, அதே போன்று வட்டியை உண்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும்பாவமாக ஆக்கியிருக்கிறான். அதே போன்று மறுமை நாளிலே இந்த வட்டியை வாங்கக்கூடியவன் எப்படிப்பட்ட இன்னல்களை நரகத்திலே சந்திப்பான், எப்படி வேதனை செய்யப்படுவான் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள்.
அப்போ அந்த அடிப்படையிலே இந்த வட்டியை முழுவதுமாக நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து நாம் நீக்க வேண்டும். அதன் பக்கமே நாம் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.